ரியல்மி C65 5G 26ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் போன் நல்ல போனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெக்கெல்லாம் வந்து இருக்குது. ஸோ எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த போனோட ஒரு ஹைலைட்டிங் ரியல்மியோட அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைமா மீடியாடெக் கூட ஒரு புது சிப் வந்து யூஸ் பண்றாங்களா. அது போக 10K அந்த பட்ஜெட் வந்து டார்கெட் பண்றாங்களா. பட் இந்த போன் 10K வராது, 12K தான் வந்து வரும். நீங்க கார்ட் ஆஃபர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 10K வந்து வாங்கிக்கலாம். அது போக வேரியன்ட்டுமே 464 இந்த மாதிரி தான் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த போனோட ஒரு சில இது. பட் ஓவரால் அந்த போன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் தான். டிசைன் இப்போ நிறைய போன்ஸ் வந்து பார்த்தாச்சு. இதே டிசைன் பேட்டர்ன் ரியல்மியோட P1 இருக்கட்டும், இல்ல விவோட T3X இருக்கட்டும், இன்னும் ஒரு சில ரியல்மி போன்ஸ் கூட பார்க்கறதுக்கு இந்த சர்க்குலர் கேமரா மாடியோட தான் வருது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. பட் பார்க்கறதுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. அது போக கலர் வேரியன்ட்டுமே வந்து இருக்கு. IP54 கிளாஸ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி தான். 190 கிராமுக்கு மேல வெயிட் இருக்கு. திக்னஸ் 8 mm வந்திருக்கு. ஓரளவுக்கு ஸ்லிம்மா தான் பண்ணியிருக்காங்க. ரியல்மியோட C சீரிஸ் எப்பவுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த பாடி அந்த லுக் எல்லாம் பார்க்கறது நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி லைட் வெயிட்டாகவும் ஃபீல் ஆகும். ஒரு ஓவரலா கையில பிடிச்சு யூஸ் பண்ணது ஒரு பட்ஜெட் போன் மாதிரியே இருக்காது. ஒரு நல்ல ப்ரீமியம்னஸ் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஓவரலா இந்த போனுமே அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த போனோட டிஸ்பிளே ஒரு 6.5 இன்ச்சுக்கு ஒரு Full HD Plus IPS LCD பேனல் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட தரப்போறாங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்காது, ஒரே ஒரு மோனோ ஸ்பீக்கர் தான். ரியல்மியோட C சீரிஸ்ல எனக்கு எப்பவுமே மல்டிமீடியா பார்ட்னு பார்க்கும்போது ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. லாஸ்ட் டைம் லான்ச் பண்ண C65 இருக்கட்டும், இல்ல ஒரு சில கேமரா டார்கெட்டட் போன் இருக்கட்டும், ரியல்மி C சீரிஸ்னாலே அந்த சவுண்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு பெஸ்டா இருந்தது இல்ல. இதே மாதிரி தான் இந்த போன்ல இருக்க போகுது. பட் நெக்ஸ்ட் டைம் அது இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது போக ஓவரால் இந்த போன்ல பஞ்ச் ஹோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பெசில்ஸ்மே ஓரளவு டீசெண்டா வந்திருக்கு. அண்ட் ஓவராலா ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. ரெட்மியோட 12 5Gல என்ன ஒரு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அதே தான் உங்களுக்கு இங்க வந்து கிடைக்கும். ஒரு நல்ல டிஸ்பிளே தான். பட் ஹைலைட்டிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த போனோட ப்ராசர் தான். டைமென்சிட்டியோட 6300. டிமென்சிட்டி சீரிஸ் ஒரு நல்ல ப்ராசரா தான் இருந்திருக்கு மீடியாடெக்கு. பட் ஆனா அந்த நம்பரிங் வச்சு பயங்கரமா விளாடுறாங்க. டிமென்சிட்டி 70, 25, 70, 50 இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிப்ஸ் வந்து பார்த்திருக்கோம். அதே மாதிரி இப்ப 600 சீரிஸ்ல 6300. இது வந்து ஏற்கனவே வந்த டிமென்சிட்டி 6100 பிளஸோட சேம் சிப் தான். லைட்டா ஓவர் கிளாக் பண்ணிருப்பாங்க. மற்றபடி பெருசா ஒன்றும் கிடையாது. 6 நானோமீட்டர்ல பண்ண சிப்செட் தான். 5G சப்போர்ட் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப்செட் தான். ஸ்னாப் டிராகன் கம்பேர் பண்ணீங்கன்னா 4 Gen 2க்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவல் தான். கொஞ்சம் பெட்டர்னே கூட சொல்லலாம். ஓவராலா TSMC தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க. திருமலுமே இது பெட்டரா ஹேண்டில் பண்ணும். பேட்டரி எஃபிஷியன்சியுமே நல்லா இருக்கும். 6 நானோமீட்டர்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ப்ராசரா வந்திருக்கும். 5Gமே சப்போர்ட் பண்றது ஒரு அட்வான்டேஜ் தான். 5G பேண்ட் அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. பட் தேவையான பேண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். 5G சப்போர்ட்டும் வந்து இருக்கும். ஓவரால் பெட்டர் போன் தான். பட் அதுக்கு நான் இன்டென்சிவான கேமிங்லாம் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, பட்ஜெட் போன்ஸ்ல எப்பவுமே இன்டென்சிவ் கேமிங் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஸோ நீங்க மீடியம் கிராஃபிக்ஸ், லோ கிராஃபிக்ஸ்ல நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் வந்து இந்த சிப்செட் புஷ் பண்ணும். ஸோ ஓவரால் ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் கேமரான்னு பாத்தீங்கன்னா பின்னாடி பக்கம் 2 சென்சார் இருக்கு. 50 மெகா பிக்சல் பிரைமரி, அடுத்து 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா அந்த அளவுக்கு பெஸ்டா வந்து இருக்காது. பட் ஓவராலா இப்ப மற்ற போன்ஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அந்த கேமரா வந்து சர்க்குலரா இருக்கனால ஏதாவது பெட்டரா பண்ணிருக்காங்க. ஒரு சூப்பரா இருக்கும் அப்படின்னு அந்த கிடையாது. டீசென்ட் ஒரு பட்ஜெட் கேமரா ஒரு அவுட்புட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். டே லைட் நல்லா இருக்கும். நைட் மோட் கொஞ்சம் மோசமா தான் வந்திருக்கும். அது போக ஒரு சில கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். கேமரா இன்டர்ஃபேஸ் ரியல்மி C சீரிஸ்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஃபீச்சர்ஸும் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. கேமரா பெரிய ஹைலைட்டிங் இல்ல. பட் எனக்கு ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் என்ன தோணுதுன்னா, இந்த போன்ல 4K சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிப்செட்டுக்கு ஒரு கேபபிள் இருக்க மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் மீடியாடெக் அவங்களோட வெப்சைட்லயுமே அந்த அளவுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணல 4K ரெக்கார்டிங் பத்தி. பட் நான் பார்க்கும்போது 4K கேபபிள் இருக்க மாதிரி தான் இந்த சிப்செட் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேபி ரியல்மி கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டரா இருக்குமோ இல்ல பட்ஜெட் போன் சொல்லிட்டு கட் பண்றாங்கன்னு தெரியல. ரியர்ல மட்டும்தான் செல்ஃபி கண்டிப்பா 1080p தான் வரப்போகுது. ரியர்ல 4K வந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டரா வந்து தெரியும். அந்த கெப்பாசிட்டி இருக்கு. பட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி கேமரா வந்து நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் Android 14 பேஸ்ட் ஆன் ரியல்மியோட 5 வந்து கொடுக்க போறாங்க. ஆட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ப்ளோட்வேர்ஸும் வந்து இருக்கும். இது வந்து ரியல்மியோட C சீரிஸ்ங்கனால கொஞ்சம் லைட்டர் எடிஷன் மாதிரி கூட தரலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கனால அவங்க ரியல்மியே புஷ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் ப்ளோட்வேர் எக்கச்சக்கமா இருக்கும். ஆடுமே வந்து இருக்கும். கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸே இருந்தாலும் ஒரு மாதிரி நிறைய ஒரு ஹெவியான இன்டர்ஃபேஸ் நான் வந்து சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓவரால் பெட்டரா பண்ணிருப்பாங்க. அப்டேட்ல பெருசா சொல்ல முடியாது. ஒரு மேஜர் அப்டேட் வரதே பெருசு. பட் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், சார்ஜர் பாக்ஸ்ல கொடுப்பாங்க. டைப் சி போர்ட் தான். ஸ்டாண்டர்ட் 5000 mAh பேட்டரி கண்டிப்பா ஒன் டே இந்த போனுக்கு வந்து போதும். 6 நானோமீட்டர் தான். அந்த பர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் வந்திருக்கு. ஸோ பேட்டரி எஃபிஷியன்சியும் நல்லா பண்ணிருப்பாங்க. ஸோ ஓவரால் ஒன் டே பேட்டரி பேக்கப் வரைக்கும். சார்ஜிங் ஸ்பீட் ஸ்லோ தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங்காவது 33 வாட் கொடுத்துட்டு சார்ஜர் மட்டும் 18 கொடுத்துருந்தாங்கன்னா கூட நம்ம வந்து 33 வாட் அப்கிரேட் பண்ணியிருந்துக்கலாம். பட் சப்போர்ட் கூட கொடுக்கல. அது வந்து ஒரு மைனர் நெகட்டிவா தோணுது. ஏன்னா இப்ப 10Kன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து அந்த 33 வாட் அப்படிங்கிற சப்போர்ட் வந்து தராங்க. ஸோ ரியல்மி ஏன் அதை பண்ணல அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு நெகட்டிவா தோணுது. மற்றபடி ஓகே.
மற்றபடி அதர் ஃபீச்சர்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் கிடையாது. IP54 ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்திருக்கு, அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் அந்த மாதிரிலாம் பெருசா வந்து பண்ண கிடையாது. டிசைன் இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க. ஓவரால் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா மொத்தம் இது 3 வேரியன்ட்ல வரலாம். 464 பேஸா இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா 664 வந்து லான்ச் பண்ணுவாங்க. அடுத்து 6128, அடுத்து 8128 சொல்லிட்டு ஹையர் வேரியன்ட் வந்து கொடுப்பாங்க. பிரைசிங் பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு அந்த பேஸ் ரெண்ட் வந்து வரும். எய்தர் 664 இருக்கும், இல்லைன்னா 464 வந்திருக்கும். அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பாத்தீங்கன்னா நமக்கு UFS 2.2 வந்துருவாங்க. ஏன்னா அந்த ப்ராசருக்கு அந்த கேப்பபிள் இருக்கு, இல்ல ரியல்மி ஏதோ கட் பண்றாங்களாங்கிறது தெரியல. பட் கேப்பபிள் இருக்கு, பட் ரியல்மி என்ன பண்றாங்கிறத பார்ப்போம். DDR4X ரேம் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ 10K அந்த கார்ட் ஆஃபர் யூஸ் பண்ணி இந்த போனை பை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். அப்படி இல்லைன்னா கூட இது வந்து ஒரு நல்ல போன் தான். அதர் ஆப்ஷன்ஸ் கேட்டீங்கன்னா மோட்டோரோல ஒரு பழைய போன் G54 வந்திருக்கு, இல்லைன்னா ரெட்மியோட 12 5G வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா இதுவுமே ஒரு நல்ல போனா வந்து தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. 26ஆம் தேதி இந்த போன்ஸ் லான்ச் பண்றாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.